கடைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவா. நான் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். என் தோழியின் பெயர் அணு கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே நாங்கள் இருவரும் நண்பர்களாகினோம். அவளும் நானும் நல்ல நட்பாக பழகிக் கொண்டிருந்தோம். அவள் என் கல்லூரியில் சீனியரை காதலித்துக் கொண்டிருந்தாள். அதனால் அடிக்கடி விடுமுறை எடுத்துக்கொண்டு அவளுடன் வெளியே ஒன்றாக ஊர் சுற்றியவதம் வழக்கமாக வைத்திருப்பாள். மேலும் அவள் என்னிடமும் ஓப்பனாக எல்லா விஷயமும் பேசியும் கொள்வார். அதனால் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம். இரவில் அவள் காதலுடன் பேசி முடித்தவுடன் என்னுடன் இரவில் பேசுவாள். அவள் மீது எனக்கு எந்த எண்ணமும் இருந்ததில்லை. அவளின் குடும்பத்தைப் பற்றி என்னிடம் சொல்லியும் இருக்கிறாள். அவளின் சிறுவயதிலேயே அவளுடைய அம்மா இறந்துவிட்டார்கள் என்றும், அவளுடைய அப்பா 2வதாக திருமணம் செய்து கொண்டார் என்றும், அந்த பெண்ணுடைய பெயர் கல்யாணி என்றும், அவர் தற்போது அவருக்கு 36 வயசுதான் ஆகிறது எனவும் சொல்வாள். தன் தோழியான் அணுவை விட 16 வயதே மூத்தவள் என்றும், தற்போது வரை அவளுக்கு குழந்தை இல்லை என்றும் அவள் சொல்வாள். என் தோழியான அணுவைதான் அவள் தன்னுடைய பிள்ளையாக நினைத்து வளர்த்துக் கொண்டிருந்தாள் எனவும் கூறுவாள். ஆனால் கொஞ்சம் கோபக்காரி என்றும் அணு என்னிடம் சொல்லியும் இருந்தாள். நானும் என் 2 நண்பர்களும் தனியாக வாடகைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியுள்ளோம். என் நண்பர்கள் இருவருமே அவர்களுடைய காதலியை கூட்டிக் கொண்டு இங்கு வந்துதான் சந்தோஷமாக இருப்பார்கள். நானும் அவர்கள் வரும்போதெல்லாம் வெளியே சென்று விடுவேன். அவர்கள் இருவருமே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களுடைய பெற்றோரை பார்ப்பதற்காக ஊருக்கு சென்று விடுவார்கள். திங்கிழமைதான் மீண்டும் வருவார்கள். அதனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று என் தோழியான அணு எனக்கு கால் செய்தாள். அவள் நான் நாளை என்னுடைய காதலுடன் 2 நாள் வெளியூர் செல்வதாகவும் சொன்னாள். நானும் சரி போயிட்டு வா என்று சொன்னேன். ஆனால் அவள் சித்தி நாளை காலையில் சென்னை வருவதாகவும் சொல்லியிருந்தாள். நான் எதற்கு என்று கேட்டேன். அவளோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வருவதாகவும் சொன்னாள். அவளை பிக்கப் செய்து திருமணத்திற்கு கூட்டி சென்று வர வேண்டும் எனவும். ஆனால் நான் என் காதலுடன் செல்வதால் என் சித்தியை நீ பிக்கப் செய்தி அவளை மீண்டும் ரயிலில் ஏற்றி அனுப்பி வைக்குமாறும் என்னிடம் கேட்டால் நானும் சிறிது யோசித்துவிட்டு சரி என்று சொன்னேன். அவரிடம் கேட்டேன், உன் சித்தி உன்னை எங்கே என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்டேன். அதற்கு அனு சொன்னால், நான் ப்ராஜெக்ட் விஷயமாக ஹைதராபாத் செல்வதாக சொல்லியிருக்கிறேன். நீயும் அதையே சொல்லிவிடு என்று சொல்லி அவளுடைய மொபைல் நம்பரை எனக்கு அனுப்பியுள். ஏன் என்றும் சொன்னால் காலை 7 மணிக்கு ட்ரெயினில் வருகிறாள் என்றும் அவளை பிக்கப் செய்து விடுமாறும் சொன்னாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். காலை 6 மணிக்கு அனுவின் சித்தி கல்யாணியை பிக்கப் செய்ய நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றேன். ரயிலா 50கே வந்துவிட்டது. கல்யாணிக்கு கால் செய்து நான் இங்கு உள்ளேன் என்றும் அவளை வருமாறும் சொன்னேன். என் எதிரே ஒரு 36 வயது மதிக்கத்தக்க பெண் அழகாக சேலை கட்டி கொண்டு வந்திருந்தாள். நான் அவளை நன்றாக ரசித்துக் கொண்டிருந்தேன். அவள் என்னை நோக்கி வந்து கொண்டும் இருந்தாள். அவள் கையில் மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்தாள். அப்போது என்னுடைய மொபைல் ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் அவள் அருகில் சென்று நீங்கள்தான் அணிவின் சித்தியா என்றும் கேட்டேன். அவளும் ஆமா என்று சொன்னாள். அவளின் பேக்கை வாங்கிக் கொண்டு என் பெண் வருமாறும் நான் சொன்னேன். அவளும் என்னுடன் வந்தாள். வெளியே வந்தவுடன் என் பைக்கில் அவளுடைய பேக்கை வைத்துவிட்டு பைக்கில் ஏறி அவளை பின்னே அமருமாறும் சொன்னேன். அவளும் சிறிது யோசித்துவிட்டு அமர்ந்தால் நானும் என் அபார்ட்மெண்டை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். சாலைகள் குண்டும் குழியுமாகி இருந்தன. ஆனால் அதில் நான் விழாமல் அவளை பாதுகாப்பாக கூட்டியும் சென்றேன். பைக்கில் கண்ணாடி வழியாக பின்னால் அவளையும் பார்த்தேன். அவளும் சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தாள். ஒரு வழியாக அபார்ட்மெண்டே அடைந்து விட்டோம். என் ரூமுக்கு கூட்டிச் சென்றேன். கதவை திறந்து உள்ளே சென்றவுடன் அவளை அந்த ரூமுக்கு சென்று ரெடியாகி வருமாறும் சொன்னேன். அவளும் சரி என்று சொன்னாள். நானும் சென்றேன். நானும் குளித்துவிட்டு உடைகளை மாத்திவிட்டு வெளியே வந்தேன். அவளுக்காக காலை உணவு வாங்கி வைத்திருந்தேன். அவளும் வெளியே வந்தாள். அவளை பார்த்தவுடன் நான் வாங்கி வாங்கி வந்த சாப்பாடை கொடுத்தேன். அவள் பட்டு புடவையில் தலையில் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்து புது கல்யாண பெண் போல் இருந்தாள். அவளுக்கு 30 36 வயது அப்படின்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு இளமையாகவும் இருந்தாள். அவளை பார்த்து சாப்பிட்டுட்டு நாம பேங்ஷனுக்கு கிளம்புவோம் என்றும் சொன்னேன். அவளும் சரி என்று என்னுடன் உட்கார்ந்து சாப்பிட்டாள். நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அவள் அணுவை பற்றி கேட்டாள். நீயும் அணுவும் காதலிக்கிறீர்களா என்று கேட்டார். நானோ இல்லை இல்லை, அவளும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் என்று கூறினேன். உடனே அவளோ அப்போ வேற யாரையாவது நீ காதலிக்கிறாயா என்றும் கேட்டார். நானும் இல்லை, என்னையெல்லாம் யார் காதலிப்பாங்க என்று நான் சொன்னேன். அவளும் ஆமா, நீ இப்படி இருந்தால் எப்படி உன்னை காதலிப்பார்கள் உண்மைதான் என்றும் சொன்னான். உடனே நான் நான் என்ன அழகா இல்லையா என்று கேட்டேன். அவளோ அழகுதான், அழகாக தான் இருக்கிறாய், ஆனால் வேறு ஒன்றும் உன்னிடம் வேண்டும். அது உன்னிடம் இல்லை. இது உன்னை கூட நான் பைக்கில் வரும்போது எனக்கு தெரிந்துவிட்டது. உனக்கு உனக்கு இது இல்லை என்று சொன்னால் நான் என்றவென்று கேட்டேன். அவளோ திருமணத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் திருமணம் முடித்து வந்துவிட்டு நான் என்னவென்று சொல்கிறேன் என்று சொன்னாள்.
நானும் சரி என்று அவளும் நானும் சரி என்று சொல்லி அவளை நான் திருமணத்திற்கு அழைத்துச் சென்றேன். அவளும் நானும் திருமணத்திற்கு சென்று அங்கேயே சாப்பிட்டுவிட்டு மதியம் 1 மணி அளவில் அங்கிருந்து கிளம்பினோம். வரும்பொழுது அவள் பைக்கில் பின்னே அமர்ந்திருந்தார். அவளுடைய தலையில் வைத்த மல்லிகை பூவின் வாசமாக இருந்தது. அந்த வாசனை என்னை ஏதோ டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் நான் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன். வரும்போதும் கூட எந்த பள்ளத்திலும் விழாமல் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தேன். அவள் அதை பார்த்துவிட்டும் சிரித்துக் கொண்டே வந்திருந்தாள். நான் என்னவென்று கேட்டேன். அவள் சொன்னாள், "உன்னை நம்பி எந்த பெண்ணையும் இரவு கூட விட்டுச் செல்லலாம். அவ்வளவு நல்லவன் நீ என்று சொன்னாள்." அப்போது எனக்கு புரியவில்லை. அவள் சொன்னாள், "உனக்கு பெண்களை எப்படி காதலிக்க வைக்க வேண்டும்? பெண்களை எப்படி கவர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும்" என்று சொன்னாள். நானும் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னேன். அவள் சொன்னாள், "அதற்கு இன்று முழுவதும் உங்களுடன் இருந்தால் 10வது நாளையும் நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தர முடியும்" என்று சொன்னால், நானும் நீங்கள் என்னுடையே இருங்கள். அதை கேட்டால் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொல்கிறேன். அல்லது நீங்கள் உங்களுடைய தோழியின் வீட்டுக்கு சென்று விட்டீர்கள் என்று சொல்லிவிடுங்கள். அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். நானும் பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டு அபார்ட்மெண்ட் சென்றடைந்தோம். அவளும் நானும் ரூம் கதவை திறந்து உள்ளே சென்றோம். அவள் உள்ளே சென்று பாத்ரூம் போயிட்டு வந்தாள். நானும் கதவை அழைத்து விட்டேன். சோபாவில் உட்கார்ந்திருந்தோம். அவளும் எந்த கோச்சமும் இல்லாமல் என் அருகில் வந்து அமர்ந்தாள். அவள் சொன்னாள், "பைக்கில் வரும்போது நீ சேஃப்டியாக ஒட்டி கொண்டு வந்தாய். அதை வச்சு தான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு எந்த பெண்ணும் செட் ஆகாது என்று. என்றால் பின்னாடி ஒரு பெண் இருந்தால் எந்தெந்த ஆணாக இருந்தாலும் பள்ளத்தை தேடி தேடி சென்று வண்டியை விடுவார்கள். அப்படி விடுவதால் பின்னே அமர்ந்தவர்கள் அவர் மீது சாய்வார்கள். இதை எல்லா ஆண்களும் விரும்புவார்கள். ஆனால் நீ அப்படி செய்யவில்லையே. அது மட்டுமில்லாமல் நான் அழகான சேடி கட்டியும் இருந்தேன். அதற்கு கூட எதுவும் நீ சொல்லவில்லையே" என்றும் சொன்னான். நான் சொன்னேன், "உங்களை பார்த்தவுடனே எனக்கு பிடித்து விட்டது. நீங்கள் அணுவின் சித்தி என்பதால் தப்பாக ஏதும் நினைத்துக் கொள்வீர்களோ என்றுதான். நான் எதுவும் சொல்லவில்லை" என்றும் சொன்னேன். அவளோ, "நான் ஏதும் தப்பா நினைத்துக் கொள்ளவில்லை. உனக்கு என்ன சொல்லத் தோணுச்சோ சொல்லு, நான் கேட்கிறேன்" என்று சொன்னாள். நானும் நீங்கள் பட்டு சேலைக்கு பார்க்கும்போது புது பெண் போல அழகாக இருந்தீர்கள். உங்களுக்கு கல்யாணமாகவில்லை என்றால் உங்களையே இன்று நான் கல்யாணம் செய்திருப்பேன். உங்களுடைய அழகு என்னை ஏதோ செய்தது நீங்கள் தப்பாக நினைத்துக் கொள்வீர்கள் என்றுதான் நான் அமைதியாக இருந்து விட்டேன். இல்லை என்றால் இங்கு நடப்பதே வேறு என்று நான் சொன்னேன். உடனே அவளோ, "நான் எதுவும் நினைத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அணுவுடைய அப்பா என்னை தோத்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. நானும் பெண்தானே, என்னால் முடிந்தவரை இருந்துவிட்டேன். இன்று என் தோழியை பார்த்து அதை சொன்னேன். அவளும் உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அதுவும் நல்லவரை பார்த்தால், உன்னுடைய ஆசையை நீ போக்கிக் கொள்ளுமாறும் என்னிடம் சொன்னாள். தானம் நீ நல்லவன் என்றுதான் உன்னை தேடி நான் மீண்டும் உன்னுடைய வீட்டிற்கே வந்தேன். உன்னுடன் 2 நாட்கள் தங்கவும் சம்மதித்தேன். என்னுடைய ஆசைகள் முழுவதையும் தீர்த்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இப்ப உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது அப்படி என்று நீ நினைத்துக்கொள். அதன் பிறகு என்னை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை இப்போதே செய்" என்று சொன்னான். நானும் இந்த வாய்ப்பை வீணடிக்க விரும்பவில்லை. அவளே அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள். பிறகு எதற்கு கூச்சம் என்று அப்போதே நான் ஆரம்பித்து விட்டேன். அப்போது ஸ்வபாய்வில் வைத்தே எனக்கும் அவளுக்கும் எல்லாமும் நடந்து முடிந்தது. அதன் பிறகு மாலை நேரத்தில் நாங்கள் டீ அறிந்து கொண்டே அவளுடைய கதைகளை சொன்னாள். அவள் கொஞ்சம் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் அவளை விட 14 வயது அதிகமான ஒரு நபருக்கு 2வதாக திருமணம் செய்து வைத்து கொடுத்தார்கள். அதாவது அணுவுடைய அப்பாவிற்கு தற்போது அணுவுடைய அப்பாவிற்கு 50 வயது ஆகிறது. அவருக்கு ஆணு பிறக்கும்போது கூட திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகுதான் அண்ணு கூட பிறந்தாளாம். தற்போது அவருக்கு 50 வயது ஆகிவிட்டதால் அவருக்கு சுகர் உள்ளிட்ட பல வியாதிகளும் இருக்கிறது. அதனால் அவர் உடம்பில் பலமும் இல்லை. அதனால் அவர் என்னை தொடவே இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக நான் இதற்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் எனவும் கூறினார். எனக்கு தற்போது 36 வயசுதான் ஆகிறதும் என்றும் சொன்னார். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டதால் என்னுடைய வாலிபமும் என்னுடைய ஆசைகளும் வீணாகி போய்விட்டது எனவும் வருத்தப்பட்டாள். உடனே நானும், "வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய வருத்தத்தை நான் போக்கின்றேன். உங்களுக்கு நாளை இரவுதான ட்ரெயின் என்று, அதுவரை நம்ம ஜாலியாக இருக்கலாம்" என்று சொல்லி நானும் அவளும் ஜாலியாக இருக்க ஆரம்பித்தோம். என்னுடைய நண்பர்களும் திங்கிழமைதான் வருவார்கள். அதனால வீட்டில யாருமே இல்லை. நாங்கள் பலமுறை அங்கு தனிமையில் எங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொண்டோம். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் அவளை ட்ரெயின் ஏற்றிவிட்டேன். அதன் பிறகு எங்களுடைய கள்ளக்காதல் போனில் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக நாங்கள் இருவரும் செல்போனிலேயே பேசி பழகி எங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்தோம். 2 வாரத்திற்கு பிறகு அவளுடைய கணவன் ஒரு வேலை விஷயமாக வெளியூர் செல்வ இருப்பதாக என்னிடம் கூறினாள். என்னையும் அவளுடைய ஊருக்கும் அழைத்தாள். நானும் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அவளுடைய ஊருக்கு சென்றேன். அவன் கணவன் வெளியூருக்கு சென்றதும் என்னை வீட்டுக்கு வரவழைத்தாள். அதன் அன்று சனிக்கிழமை அவருடைய வீட்டுக்கு சென்றேன். 2 நாட்கள் அவருடைய வீட்டில் தங்கிவிட்டு தான் வந்தேன். அதன் பிறகும் எங்களுடைய கள்ளக்காதல் ரொம்ப நாட்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்படி அவன் கணவன் அடிக்கடி வெளியூர் செல்லும் போதெல்லாம் என்னை வீட்டுக்கு அழைப்பாள். நானும் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று வருவேன்.
நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு மாதத்திற்கு 2 முறை பத்தாது. நாம் இருவரும் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் எனவும் என்னிடம் கூறிக்கொண்டு வந்தாள். எனக்கும் அதுதான் விருப்பமாக இருந்தது. அப்படியென்றால் என்ன செய்வது என நாங்கள் யோசித்தோம். இதற்கு இடையராக இருப்பது அவளுடைய கணவன்தான். அதனால் அவளுடைய கணவனை கொலை செய்யலாம் எனவும் முடிவு செய்தோம். அப்பொழுது அவள் சொன்னாள், என் கணவன் இறந்துவிட்டால் நானும் சென்னைக்கே வந்து விடுவேன். நானும் அணுவும் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வருவோம். அணு கல்லூரிக்கு செல்லும் போதோ அல்லது வேலை கிடைத்து அவள் வேலைக்கு செல்லும் போதோ நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பேன். அந்த சமயத்தில நீ என்னுடைய வீட்டிற்கு வந்தால் நானும் நீயும் எப்போதும் போல அடிக்கடி சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். அதனால் அவளுடைய கணவனை தீர்த்து கட்ட நாங்கள் முடிவு செய்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய கணவனுக்கு கொஞ்சம் சொத்து பத்தும் இருந்தது. அந்த சொத்தில் அணுவுக்கு பங்கும் இருந்தது. ஆனால் அவருடைய கணவனிடம் கல்யாணி பேசி, உங்கள் சொத்தில் உங்களுடைய மகளுக்கும் பங்கு இருக்கிறது. உங்களை கல்யாணம் பண்ணிக் கொண்டதால் எனக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் உங்களுடைய இன்சூரன்ஸ் பணமாவது எனக்கு கிடைக்கிறமாறு நீங்கள் செய்யுங்கள் என நான் சொல்லியிருந்தேன். அதனால அவருடைய மொத்த இன்சூரன்ஸ் பணமும் எனக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால எனக்கு அந்த பணத்தை நான் பேங்கில் பிக்ஸட் டெபாசிட்டாக போட்டால், எனக்கு மாதம் வரும் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். அது அவர் எனக்கு சம்பாதித்துக் கொடுப்பது போல நான் நினைத்துக் கொள்வேன். அதனால் எனக்கு எந்தவிதமான இடையூறவும் இருக்காது. என் கணவனை நாங்க கொலை செய்துவிட்டால் நான் சென்னைக்கே வந்து விடுவேன். அதன் பிறகு நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் என்னிடம் கூறினாள். அதன் பிறகு என் கணவனை எப்படி கொலை செய்யலாம் எனவும் நாங்கள் திட்டமிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு பக்காவாக ஒரு பிளான் போட்டு வைத்திருக்கின்றேன். நீ காலையிலேயே கிளம்பி வா. நான் இன்று என்னுடைய தோழியின் வீட்டுக்கு செல்வதாக என் கணவரிடம் சொல்லியிருக்கிறேன். நான் உன்னை நேரில் சந்தித்து என்னுடைய பிளானை சொல்கிறேன் என்று சொன்னாள். நானும் காலையிலேயே அவருடைய ஊருக்கு சென்றேன். அப்போது போகும் வழியிலேயே அவளுடைய வீட்டுக்கு போகும் வழியிலேயே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்திற்கு என்னை வரை சொன்னாள். நானும் அங்கு சென்றேன். அதன் பிறகு என்னை அந்த பாலத்திற்கு கீழே கூட்டிச் சென்றாள். நான் இன்று என்னுடைய தோழினூர் வீட்டிற்கு ஒரு பங்கஷனுக்காக போகின்றேன். இரவு வரும்போது லேட்டாக தான் வருவேன். அப்போதுதான் இங்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும். நான் எங்கள் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மெயின் ரோட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து என் கணவனை நான் வரச் சொல்லுவேன். அவரும் என்னை பிக்கப் செய்வதற்காக என்னை அவருடைய பைக்கில் அழைத்து செல்ல வருவாரு. நானும் அவருடன் பைக்கில் வருவேன். அப்படி வரும்போதே நான் அவரிடம் வேண்டுமென்றே சண்டையிடுவேன். சரியாக இந்த பாலத்துக்கு பக்கத்தில் வந்ததுமே நான் கோபித்துக் கொண்டு கீழே இறங்கி இந்த பாலத்துக்கு கீழ் நடந்து வருவேன். என்னை சமாதானம் செய்வதற்காக என்னுடைய கணவனும் என் பின்னாலேயே வருவார். அவரும் இந்த பாலத்துக்கு கீழே வருவார். அப்போது அவரை நாம் இருவரும் சேர்ந்து கழுத்தறுத்து கொன்று விடுவோம். அதன் பிறகு அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டே நீ சென்னைக்கே சென்றுவிடு. அதன் பிறகு நான் வீட்டுக்கு செல்கிறேன். சென்ற பிறகு என் கணவனை காணவில்லை. அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை என நான் நாடகம் ஆடுகிறேன். அதன் பிறகு ஊரே என் கணவனை தேடும். அதன் பிறகு என் கணவன் கொலை செய்யப்பட்ட விவரம் போலீசாருக்கு தெரிய வரும். அதன் பிறகு போலீசார் இது தொடர்பாக விசாரணை செய்வார்கள். ஆனால் நாம் எப்போதும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. இருட்டில் நாம் இந்த கொலையை செய்தால் நாம் சுலபமாக தப்பித்து விடலாம். யார் மீதும் சந்தேகமும் வராது என்று திட்டம் போட்டுக் கொடுத்தாள். எனக்கும் அது சரியாகத்தான் பட்டது. நானும் அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டேன். அதே போலவே அவள் தன்னுடைய தோழியை வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஊருக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டு எனக்கு ஃபோன் செய்தாள். நான் வந்துவிட்டேன். என் கணவனையும் கூப்பிட்டு உள்ளேன். கொஞ்ச நேரத்துல என் கணவனும் வந்து விடுவார். நானும் என் கணவனை இப்போதே கொஞ்ச நேரத்திலேயே அங்கு அழைத்து வந்து விடுவேன். ரெடியாக இரு என்று எனக்கு போனம் செய்தாள். நானும் ரெடியாக தான் இருக்கிறேன் என்று அவளுக்கு பதில் கூறினேன். கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய கணவன் அவளை பிக்கப் செய்வதற்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டாள். அதன் பிறகு அவளுடன் பைக்கில் வரும்போதே வேண்டுமா என்றே சண்டையமிட்டாள். அதன் பிறகு அவள் சொன்னது போலவே அவன் கணவனையும் கீழே வர வைத்து விட்டாள். அப்போது நான் கீழே இருப்பதை பார்த்த அவன் கணவன் அதிர்ச்சியடைந்தார். அப்போதுதான் இது ஏதோ திட்டமிட்ட சதி என்பதை அவருடைய கணவன் உணர்ந்து அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தார். ஆனால் கல்யாணிக்கு இருந்த வெறியோ அவள் ஓடிப்போய் தன் கணவனை பின்பக்கமாக இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு அப்படியே கீழே விழுந்து விட்டாள். கணவன் அவள் மேலே கிடக்க அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. தன்னுடைய இரு கால்களாலும் தன் கணவரின் கால்களைக்கு லாக் போட்டுக் கொண்டாள். தான் பின்பக்கமாக கட்டிப்பிடித்ததால் அவருடைய கைகளும் லாக் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவரால் அசையவே முடியவில்லை. அவருக்கு 50 வயது ஆகிவிட்டது. சர்க்கரை நோய் வரை இருக்கிறது. உடம்பும் பலவீனமாக இருந்தது. இதனால் கல்யாணியுடைய இறுக்கமான பிடியிலிருந்து அவரால் தப்பிக்கொள்ள முடியவில்லை. உடனே கல்யாணி வா சீக்கிரம் வா, சீக்கிரம் அறுத்துவிடு என்று சொன்னாள். உடனே நானும் ஓடிச் சென்று கல்யாணியுடைய கணவரின் கழுத்தை அறுத்துவிட்டேன். இரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. அதன் பிறகு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே என்ன நடக்கிறது என்று நின்று பார்த்தோம். துடிதுடித்த கல்யாணியின் கணவன் அப்படியே அசைவின்றி கிடைந்தார். இதனால் அவருடைய கணவன் இறந்துவிட்டார் என எண்ணி நான் உடனடியாக அவருடைய பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டேன். கல்யாணியும் எதுவும் நடக்காதது போல
அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டார். கல்யாணி என்னை அவருடைய ஊருக்கு செல்லச் சொன்னாள். ஆனால் நான் ஊருக்கு செல்லவில்லை. என்ன நடக்கிறது? எது நடக்கிறது? என பார்த்துவிட்டு, பொறுமையாக செல்வோம் என பக்கத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து நான் தங்கிக் கொண்டேன். அதன் பிறகு கல்யாணி சொல்வது போலவே வீட்டுக்குப் போய் தன் கணவனை காணவில்லை என நாடகம் பண்ணினாள். ஊரார், பல பேர், சொந்தம் பந்தம் எல்லோரும் அவருடைய கணவனையும் தேடினார்கள். அந்த சமயத்தில்தான் ஒருவர் பாலத்துக்கு அருகே வந்து சிறுநீர் கழிப்பதற்காக வந்தார். அந்த சமயத்தில் கல்யாணியுடைய கணவன் இன்னும் சாகவில்லை. அவர் அப்போது மயக்கம்தான் அடைந்தார். ஆனால் நானும் கல்யாணியும் அவர் இறந்துவிட்டார் என எண்ணி அங்கிருந்து வந்துவிட்டோம். மயக்கம் தெளிந்த அவருடைய கணவனோ, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என கத்தியிருக்கிறார். அங்கு சிறுநீர் கழிக்க வந்த நபரோ, என்னை இந்த இருட்டில் யாரோ காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என கத்துகிறார்களே என எண்ணி அந்த பாலத்துக்கு கீழே சென்று பார்க்க, அங்கே கல்யாணியின் கணவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். உடனடியாக அவர் இது குறித்து மருத்துவ காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தார். அதற்குள்ளேயே ஊர் முழுவதும் இந்த தகவல் பரவ பல பேர் அங்கு கூடி வந்துவிட்டனர். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய வைத்தார்கள். அதன் பிறகு எனக்கு தகவலும் வந்தது. உன்னுடைய கணவனை யாரோ கழுத்தறுத்து பாலத்து கீழ் போட்டிருக்கிறார்கள். அவர் தற்போது உயிருக்கு போராடி இருக்கிறார். அதனால அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். இது எனக்கு பெயர் அதிர்ச்சியை கொடுத்தது. இதில் கல்யாணிக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது காரணம், நான் கல்யாணி அவர் இறந்து விட்டார் என்றுதான். வீட்டுக்கு சென்ற என்றிருந்தாள். ஆனால் தற்போது அவர் இன்னும் சாகவில்லை. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் கல்யாணி அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அவர் இது குறித்து எனக்கும் போன் போட்டு சொன்னார். ஊருக்கு சென்று விட்டாயா? எங்கே இருக்கிறாய்? என் கணவன் இன்னும் சாகவில்லை. அவரை பார்ப்பதற்காக தான் நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன். நீயும் வருகிறாயா? என்றும் கேட்டார். நானும் எந்த மருத்துவமனை என்று விசாரித்தேன். ஒரு பெயரை சொன்னால் நானும் அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். அப்போது கல்யாணி அவருடைய கணவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு உள்ளே சென்றாள். நானும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் செல்வதற்குள்ளாவே அவருடைய கணவனுக்கு மயக்கம் தெளிந்துவிட்டது. அவரிடம் போலீசார் விசாரணை செய்து கொண்டிருந்தனர். உங்களை யார் இப்படி செய்தார்கள், யார் இப்படி செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர் அவருடைய கழுத்து அறுக்கப்பட்டிருந்ததால் அவரால் பேச முடியவில்லை. அப்போது அவர் எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் தாங்கள் என சகிக்கை காட்டினார். உடனடியாக மருத்துவமனையில் இருந்த ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்பட்டது. அதில் கல்யாணியுடைய கணவன் தெளிவாக இதற்கு காரணம் என்னுடைய மனைவியும் அவருடைய ஆண் நண்பரும் என்று எழுதி காட்டிவிட்டார். அந்த சமயத்தில் தன் கணவரை பார்ப்பதற்காக கல்யாணி மருத்துவமனைக்கு செல்ல சரியான நேரத்தில் போலீசார் அவளை சுற்றி வளைத்து அங்கேயே கைது செய்தனர். போலீசார் அவளை கைது செய்யவும் எனக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது. கல்யாணியை பிடித்து விட்டார்கள். அடுத்து என்னைதான் அவர்கள் பிடிப்பார்கள் என ஆஞ்சியன் நான் உடனடியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனேன். அங்கே வைத்து போலீசார் கெடுக்குப்படி விசாரணை செய்து என்னுடைய போன் நம்பரையும் கல்யாணியிடமிருந்து வாங்கிக் கொண்டார்கள். அதன் பிறகு என்னுடைய செல்போன் நம்பரை ட்ராக் செய்தார்கள். அப்போது நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் பார்த்து அந்த பகுதியில் இருந்த காவல்துறைக்கு போன் செய்து செல்லும் வழியிலேயே என்னை தடுத்து நிறுத்தி என்னையும் கைது செய்து விட்டார்கள். அதன் பிறகு எங்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில்தான் நாங்கள் இருவரும் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தோம். அதன் அடிப்படையில் போலீசார் எங்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்துவிட்டனர். தற்போது நாங்கள் இருவரும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றோம்.